கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு பணம் வருகிற பொழுது மனிதனுடைய சுபாவம் மாறுகிறது. பெரும்பாலான சபைக்குள்ள நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆண்கள் பாருங்க, வேற ஒரு காரியத்தில் குடிக்கிற பழக்கம், இல்லீகல் எல்லா அந்த மாதிரி கெட்ட சுபாவங்கள் நமக்குள் வராமல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவாராக. திருமணத்துக்கு முந்தின உறவும் தவறு, திருமணத்திற்கு பிந்தின உறவும் தவறு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. ஆண்டவரே, மற்றவர்கள் இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்க என்று சொல்லுகிற நான் விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, டீச் பண்ணுறது எளிது, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஆனால் செய்வது கடினம். ஆனால் நம்முடைய பலத்தோடு கூட நாம் போராடினா அப்படியே சீக்கிரம் விழுந்து போயிடுவோம். ஆனால் தேவ பலத்தோடு கூட நாம் போராடுகிற பொழுது நம்முடைய பலன் அசூர பலமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நேற்றைக்கு பாருங்க, ஒருத்தர் குடிச்சிட்டு மெய் மறந்து போய் இன்னொரு கடையில் படுத்திருந்தார். அந்த ஓனர் பார்த்துட்டார், இவர் படுத்தா வேலைக்காவது, வியாபாரம் நடக்காது சொல்லிட்டு இன்னொருத்தர் துணையை எடுத்து இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு வந்து அந்த மனுஷனை கடை லாக் பண்ணி போட்டிருந்த கடைக்கு முன்னாடி படுக்க வச்சுருந்தாங்க. பாருங்க, குடித்தா அப்படின்னா மனுஷன் பெற்றோர் கூட மதிக்க மாட்டார், பிள்ளை கணவர் மதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேண்டாத பாவங்கள் தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல குடிச்சு வெறிச்சு போயிருக்கிறான். ஆனா உங்களுக்கு எது வெறியா இருக்கணும்னா ஆண்டவரை பாடுவது, ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ்வது. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா ஹல்லேலூயா? நீங்கெல்லாம் அப்படி இல்லை, நீங்கெல்லாம் பத்திரமா 916 ஹால்மார்க் தங்க நகைகள். ஹல்லேலூயா. கொஞ்சோண்டு உரசுனா கூட 14 லட்சத்தையும் அடைச்சிடலாம், அந்த அளவுக்கு தங்கமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள், நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள். குடிக்கிற சுபாவம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள நம்ம இல்லை சொல்றேன் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறதான நாம் நம்மை நாமே காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று இருக்கு, வெளியே தெரியாம குடிச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லது அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அதுதான் இருக்கிறதுல கேடு. ஆமாம், ஹல்லேலூயா. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது. தேவ பிள்ளைகளிடத்தில் இன்றைக்கு உலக மனிதரிடத்தில் இல்லாத அநேக தீமையான சுபாவங்கள் நமக்குள் இருக்கிறது அப்படின்றத நான் ஒரு நாள் என்ன பெரிய நல்லவன் எங்கேயும் சொன்னதில்லை, நான் சொல்ல விரும்புகிறதும் இல்லை. ஏனென்றால் நல்லவர் நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். கரங்களை தட்டி பள்ளமா. அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம்,
சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் அங்கமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவோம்.
பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. சத்தமா அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னல இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னல இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். கடைசியா அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னல இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை நித்தமும் கர்த்தனை கொண்டாடுவேன். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஓ புது பலத்தால் எங்களை நிரப்பும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். நீர் இந்த பூமியில திரும்ப வருகிற நாள் வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ நாங்கள் இந்த பூமியில வாழ தேவையான எல்லா பலத்தையும் எல்லா வாய்ப்புகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. ஆமென். அவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் நமக்கு அவர் செய்ய வேண்டியது இருக்கிறது. இதுவரை நடத்தி இருக்கிறபடினாலே இனி உள்ளதையும் பொறுப்படுத்திக் கொள்ள கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவரை விட நமக்கு வேற கதி இல்லை. அவரை விட ஆமென் நமக்கு வேற கதி இல்லை, வேற கதி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மையே நம்பி வாழ்கின்றே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மையே நம்பி வாழ்கின்றே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா,
கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன், எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி, நீங்க தான் எங்க தேவை ஆண்டவர். என் வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்கள் தேவைகள் இருந்தாலும் நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் மேலான தேவையாக அவர் இருக்கணும். அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான தேவையாக இருந்தால் மற்ற தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து தருவார். ஆமென். முதலாவது அவர் ராஜ்யத்தை நீதியும் தேடும் போது மற்றவைகள் எல்லாம் கூட தருவேன் என்று சொன்னவர். அவர் முன்பாகவோ நம்முடைய தேவைகள் அதற்கு பின்பதாகவோ நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பின்பதாகவும் இருக்கும் என்றால், ஆமென், நம்மை போல பாக்கியம் பெற்றவர்கள் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்க தேவையெல்லாம் நீங்களா மாறணும் ஆண்டவரே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ரெண்டு கை உயர்த்தி, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. இப்ப சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை
செய்திடும் தகப்பன் நீவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் நீவர், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். இறுதி வரை நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் என் வாழ்க்கைய என்னாலும் நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க எல்லா நாளும் எங்களோடு கூட இருக்கணும். ஒன்றே ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம தனியா ஓடுகிறவர்களாக அல்லாம அவரை எப்போதும் நம்ம வாழ்க்கையில சேர்த்து கொண்டு ஓடணும். லாபமானாலும் நஷ்டமானாலும், ஒருவேளை பலவீனமானாலும், ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாததை நீங்க செஞ்சு முடிச்சிட்டு அதுல உங்களுக்கு ஒரு திருப்தியும் வரலாம், அல்லது தாழ்வு மனப்பான்மை, குற்ற மனசாட்சி வரலாம். நான் இப்படி சொல்றேன், பாவம் செய்த பிறகும் கூட வேற எங்கேயோ வழியை திருப்பாம ஏசப்பான்னு அவரிடத்துல திரும்பினால் நம்ம வாழ்க்கை அவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். சந்தோஷம் வந்திருக்குது, நிறைவு நம்ம வாழ்க்கையில இருக்குது. அதற்கு பிறகு நமக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம் வரும். அப்பவும் அந்த திருப்திக்கு பிறகு இயேசுவேன்னு கூப்பிடக்கூடிய இருதயம் நமக்கு வேணும். நம்மளால தாங்க முடியாத நெருக்கம், யார் உதவி செய்வார் என்கிற அந்த தள்ளப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, அந்த நேரத்தின் முடிவிலையும் இயேசுவேன்னு கூப்பிடக்கூடிய இருதயம் நமக்கு கர்த்தர் தரட்டும். சொல்லுங்க, எல்லா நாளும் அவர் எனக்கு முன்பதாக இருப்பார், என்னோடு கூட அவர் இருப்பார். ஆமென். அவர் என்னை விட்டு ஒரு நாளும் விலகுகிறது இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீங்க என்னோடு எப்போதும் இருக்கிற பாக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒரு சிறப்பு ஜெபம் பொன்ராஜ் சார் முன்பதாக வந்து செய்வார்கள். நம்ம எல்லாரும் அதற்கு முன்பதாக கரங்களை உயர்த்தி ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்கிற பாக்கியம் நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, எங்க வாழ்க்கையினுடைய எந்த நிலையிலையும் நீரும் இருக்கணும், நாங்கள் உம்மோடு நிலை நிற்கணும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. உம்மோடு நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை வேணும், எங்கள் குடும்பத்துக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. எங்களை விட்டு நீர் விலகாதிருக்கிற ஒரு பாக்கியம். அப்படி சிலருக்காக வேகமாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வருகிற புதன்கிழமை ராஜா ஆமென் பிறந்த நாள் இருக்கிறது. டேவிட் சுரேஷ்காக அவருடைய பிளட்ல கிருமி இருப்பதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். மருத்துவமனையிலே 3 நாட்கள் தங்கி சிகிச்சை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கும்படிக்காக கரங்களை உயர்த்தி ஆமென். அதுபோல அஜித் கார்த்திகா உடைய மூத்த பிள்ளை ஆமென் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறா, அவளுக்கு வேண்டிய பேலன்ஸ் சுகத்தை கர்த்தர் கொடுக்க இன்று மாலையில் அவங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிற அந்த சிறப்பு ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க, நம்ம படைக்க போற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க. ஆமென். பொன்ராஜ் சார் அவர்கள் ஒரு ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் பண்ணின பிறகு ஒரு பாடலை பாடுவதற்கு முன்பதாக வேத பகுதியை வாசிக்க கேட்ட கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கிறோம். ஆமென்.
ஆமென். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாளின் தகப்பனே பலவீனமாக இருக்கிற அருமையான சவர் அப்போ குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. நீங்கள் உங்கள் ரத்தத்தினால் மூடும்படியாக அப்பா பிளட்டில் இருக்கிற அந்த வைரஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்பா நீங்கி போகும்படியாக ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசப்பா நீங்கள் கொடுக்கும்படியாக என் தேவாதி தேவன் இரக்கம் செய்யும்படியாக நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் அல்லவா தகப்பனே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை அப்பா உங்களுடைய சரீரத்தில் பாயும்படியாக அப்பா அந்த இரத்த நாளங்கள் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடையும்படியாக பலவீனங்கள் நீங்கி அந்த இன்ஃபெக்ஷன் நீங்கி அப்பா சுகம் அடையும்படியாக நானே உன் பரிகாரிய கர்த்தர் சொன்னவர் அப்பா. அப்பா என் தேவன் பரிகாரியை கடந்து வருவீராக அப்பா. அப்பாவை துதிக்க தகப்பனே. சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்புகளையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமே. என் தேவன் எல்லாவற்றை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. எல்லாவற்றுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு தகப்பனே. நீங்க பதிலை தரும்படியாக இந்த காலை வேளையில இந்த ஆராதனை வேளையில அப்பா பலவீனமா இருக்க ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தும்படியாக பரிபூர்ண விடுதலை என் தேவன் கொடுக்கும்படியாக அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாளின் தகப்பனே அப்பாவை துதிக்கிற தகப்பனே. அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நடைபெற இருக்கிற அப்பாவை துதிக்கிற ராஜா அந்த அப்பா பிரேயர் மீட்டிங் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பாவுடைய பிள்ளை ஆண்டவரே அடுத்த லெவலுக்கு அப்பாவுடைய பிள்ளை என் தேவன் ஆண்டவரை ஆசீர்வதித்து வந்திருக்கீங்களே. பிள்ளையுடைய காரியங்களை நீங்க பொறுப்படுத்தி வந்திருக்கீங்களே. அப்பாவை துதிக்கிற தகப்பனே. அப்பாவை துதிக்கிறோம் அப்பா. பிள்ளையுடைய காரியங்கள் அப்பா அப்பா குடும்பத்தின் காரியங்கள் அப்பா பிள்ளையுடைய இந்த ஈவினிங் பிரேயர் கூட்ட மீட்டிங்க ஏசப்பா நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக இயேசுவே அப்பாவை துதிக்கிற தகப்பனே. ஏசப்பா குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு நம்முடைய பிள்ளை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அது உங்க கிருபை தகப்பனே. என் தேவன் அப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை பிள்ளையை கொடுத்திருக்கீங்க. பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உங்க கரம் பிள்ளையோடு கூட இருக்கும்படியாக உங்க கண்கள் பிள்ளை மேல எப்பொழுது பதிந்திருக்கத்தக்கதாக பிள்ளை உங்க ரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளையை ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷ கிருபையினால் நிரப்புங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. அப்பா அவன் துதிக்கிற தகப்பனே. இந்த நாளின் தகப்பனை படைக்க இருக்கிற காணிக்கை நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஏசப்பா நீங்க எங்கள் கரங்களை ஆசீர்வதிருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க கொடுத்ததிலிருந்து அப்பா ஒரு பகுதி உமக்காக கொடுக்கும் போது என் தேவாதி தேவன் எங்களை நிறைவாய் அப்பா ஆசீர்வதிக்கிற தெய்வம் அறிந்திருக்கிறோமே. அப்பா அவன் துதிக்கிற தகப்பனே. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136வது சங்கீதம் வசன பிரதிவசனமாக வாசிக்க. சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து வாசிப்போம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டருக்கென்று காணிக்கைகளை நாம் படைக்கலாம். தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. உம் தெய்வீக பிரசன்னத்தினா என்னை மெய் மறக்க செய்திடுமே. உம் தெய்வீக பிரசன்னத்தினா என்னை மெய் மறக்க செய்திடுமே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தேனாக தித்தித்திடுமே உம்மை நாவாலை துதித்திடுவே. தேனாக தித்தித்திடுமே உம்மை நாவாலை துதித்திடுவே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. பசுமையான மேய்ச்சல் தாருமே. எல்லாரும் உட்காரலாம். அமைதியான தண்ணீர் வேண்டுமே. பசுமையான மேய்ச்சல் தாருமே. எனக்கு அமைதியான வாழ்க்கை வேண்டுமே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தென்றல் காற்றாக புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. அல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க கர்த்தரை ஆராதிப்பதற்கு. அவர் நமக்கு வாய்ப்பையும் நல்ல தேவ பிரசன்னத்தையும் நம்முடைய நடுவில் அனுப்பி கொடுத்திருக்கிறார். தேவன் இப்பொழுது அவர் பரலோகத்திலே இல்லை, அவர் நம்முடைய அருகிலே இருக்கிறார், நம் நடுவிலே விற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவரை ஆராதிக்கும் போது, அவர் நாமத்தை நாம் தேடி உயர்த்தும் போது அவர் நம்மிடமாய் திரும்பி வருகிறார். இந்த பூமியில் ஜனங்களுக்கு நடப்பதற்கு தலைகீழாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து வருகிறார். எல்லாரும் தேவனை தேடுவதற்கு அவர் இருக்கிற இடத்தை தேடி போகிறார்கள். நீங்களும் நானும் அவரை தேடி வருகிற போது அவர் நம்மிடத்திலே இறங்கி வந்து நம்மை நடத்தவும் ஆசீர்வதிக்கவும் அவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அறிவிப்புகள் இருக்கிறது, வேகமாக ஞாபகப்படுத்துகிறேன். ஞாயிறு ஆராதனை காலை 8:30 10:30 வரைக்கும் நடைபெறும்.
சனிக்கிழமை ஜெப நாள் காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் உண்டு. பெண்கள் ஜெபம் புதன்கிழமை மாலை 6:30 8:30 வரைக்கும் நடைபெறும். உபவாச ஜெபம் நமக்கு ஜூன் மாதத்திலிருந்து நாம் திரும்பவும் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிலே நமக்கு உதவி செய்வாராக. மாணவர்கள் முகாம் எஸ்எஃப்சி கேம்ப் வருகிற செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் வள்ளியூர் ஏஜி சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. அதற்கான பதிவு கட்டணம் $150. மாணவர்கள் 13 வயதிலிருந்து கல்லூரி 4ஆம் ஆண்டு படிக்கிற மாணவ மாணவியருக்கான சிறப்பு முகாம். அங்கே தங்கியிருந்து ஒரு நாள் அந்த முகாமில் பங்கு பெற வேண்டும். வாலிப பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, 13 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகள் உங்கள் வீடுகளில் இருந்தால் பெற்றோர் அவர்களை அந்த முகாமிற்கு அனுப்பி கொடுப்பதற்கு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஜித் கார்த்தியா அவருடைய வீட்டில் வைத்து இன்று மாலை 4 மணிக்கு மேல் சிறப்பு ஜெபம் உண்டு. அதில் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ள ஃபங்க்ஷன் இருக்குது. அதற்கு பிறகு ஆனால் விசுவாசிகள் எல்லாரும் ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? நீங்கள் எல்லோரும் வரணும். ஜெபத்தில் வந்துட்டு அதற்கு பிறகு இருக்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். ஜெபத்தை தவற விடாதீர்கள். 4 மணிக்கு மேலே ஒரு 5 மணிக்காவது வந்துட்டிங்கன்னா 5லிருந்து 6 மணி வரைக்கும் சிறப்பு ஜெபம் நடைபெறும். ஜெபிங்கள். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து நடத்தவும் செய்வாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே நாம் ஆண்டுடைய வசனங்களை தியானிக்கலாம். ரூத்தின் சரித்திரம் அதனுடைய 1வது அதிகாரம். அதில் சில வசனங்களை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 1வது அதிகாரம். அதில் 1-2 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லோரும் பைபிளை எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரம். வாசிப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கேயே இருந்து விட்டார்கள். தேவனிடம் திரும்பி வர முடியாமல் போன 3 ஆண்களை குறித்து இந்த காலை ஆராதனையிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளப் போகிறோம். ரூத்தின் சரித்திரம் பொதுவாக பெண்கள் சரித்திரமாக அறியப்படுகிறது. ரூத் ஒரு முக்கியமான பெண்மணியாக அவள் கருதப்பட்டாள். அவளுடைய மாமியார் நகோமியும் இந்த புஸ்தகத்தினுடைய ஈக்குவலான கதாநாயகிகளாக அறியப்பட்டவர்கள். ஆனால் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஆண்களும் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் இருந்த தேசத்திலே பஞ்சம் வந்தபடினால அந்த தேசத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். அப்படி தீர்மானம் பண்ணினதில் ஸ்தோத்திரம் 2 பேர் அவர்கள் திரும்பி தேசத்திற்கு, தேவனுடைய தேசத்திற்கு வந்தார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த எல்லா ஆண்களும், குறிப்பாக 3 நபர்களுடைய பெயர்களை நாம் வாசித்தோம். ஒருவனுடைய பேர் எலிமெலேக்கு, இன்னொருத்தன் பேர் மக்லோன், இன்னொருவன் பேர் கிலியோன். அப்படிங்கிற 3 பேருடைய இந்த ஆண்கள் யாருமே நகோமியை போல, ரூத்தை போல தேவன் பஞ்சத்தை மாற்றி தேசத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்த போது திரும்பி வர முடியாமல் போய்விட்டது. திரும்பாமல் போனார்கள் அப்படின்னு சொல்கிறத விட அவர்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிற்று. தேவனிடம் திரும்புவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாய்ப்பையும் ஆயுசு நாட்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்து அவரை திரும்பி பார்க்கவும் ஒவ்வொரு நாளும் அவரை தேடவும் அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதனால் நான் எப்படி நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க வருவதும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார முதல் நாளிலே கர்த்தரை
ஆராதிக்க வருவதுமே அவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இங்கே தேவனை விட்டு பஞ்ச காலத்திலே திரும்பி வந்த ஆண்கள் 3 பேரும் தேவன் அந்த பஞ்சத்தை மாற்றி தேசத்தை ஆசீர்வதித்த போது அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. நீங்களோ நானோ விருப்பம் உள்ளவர்களாக இருந்தோம், வாய்ப்பை பெற்றவர்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஒரு நபருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் இருப்பது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வாய்ப்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அது நம்முடைய விருப்பத்தை அறிந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற அவருடைய கிருபையை குறிக்கிறது. நான் இப்படி சொன்னேன் போன வாரத்தில். ஸ்தோத்திரம். இந்த பஞ்சம் நடைபெற்ற அந்த சூழ்நிலையில் யார் அந்த தேவனை விட்டு பிரிந்து வரணும் அப்படின்னு சொல்லி முதல் வேலையை ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி போன வாரம் உங்களுக்கு அதற்கான பதிலை சொல்லலை. ஆனால் இந்த வாரம் இந்த 1வது வசனத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவன் இருந்தான், அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அந்த தேசத்திலிருந்து வேறொரு தேசத்திற்கு போவதற்கு தீர்மானம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் சில வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம 2வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படி அந்த வசனம் முடியுது. அவர்கள் அங்கே போய் அங்கேயே இருந்து விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தேவனை விட்டு விலகுகிற ஒரு சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையில் வந்தபோது அந்த தேவனை விட்டு விலகி போன அந்த குறிப்பிட்ட இடத்தை, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக, தங்களுக்கு நிரந்தரமாக மாற்றி விட்டார்கள். இல்லாட்டி நான் இப்படி கூட சேர்த்து சொல்கிறேன், நகோமி, ரூத்து இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையை பின்னாடி நம்ம தியானித்து பார்க்கிற போது அவர்களுடைய பேச்சு, அவங்க செயல்பட்ட விதத்தை வைத்து அவர்கள் எப்படா தேவனுடைய தேசத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 பேருக்கும் அப்படி எண்ணம் இருந்ததாக எனக்கு தெரிய வரல. ஸ்தோத்திரம். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கேயே அவர்கள் என்ன செய்தார்களாம், இருந்து விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், தேவனை விட்டு பிரிந்து போன, தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போன எலிமெலேக்கு அந்த குடும்பத்தை, ஸ்தோத்திரம், தேவனிடத்திலே திரும்புவதற்கு பதிலாக தேவன் இல்லாத ஒரு இடத்துல அவர்களை இருப்பதற்கு ஒருவேளை கட்டாயப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்பொழுது இவர்கள் அந்த தேசத்திற்கு, தேவன் இருக்கிற பெத்லகேமுக்கு, தேவ சமூகம் இருக்கிற பெத்லகேமுக்கு திரும்பி வரணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த 3 பேர் அங்கே இல்லை. அப்படின்னா இப்படி சொல்கிறேன், தேவ தேசத்திற்கு தேவனுடைய அந்த பஞ்ச காலம் சந்திக்கப்பட்டு தேவன் தேசத்தில் ஆசீர்வாதத்தை தந்தபோது திரும்புவதற்கு கூட விருப்பம் இல்லாதிருந்த, அவர்கள் தேவனிடமாய் திரும்புவதற்கு தடையாக இருந்த இந்த 3 பேரும் நீக்கப்பட்ட போது அவர்கள் தேவ தேசத்திற்கு திரும்பினார்கள். அப்படி கூட எடுத்துக்கிடலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி எந்த பேச்சுமே இல்லை, அப்படிதானே? நகோமியும் பேசலை, ரூத்தும் பேசலை. ஏன்னா தேவனுடைய தேசத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் அவர்களை சுற்றிலும் இருந்தது. அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் வேண்டாம், தேவ சமூகம் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், காணிக்க கொடுக்க வேண்டாம், ஸ்தோத்திரம், சபைக்கு போய் தான் கர்த்தரை ஆராதிக்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கிற ஒரு கூட்டம் நம்மளை சுற்றிலும் பெருகி இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா ரொம்ப டிஜிட்டலாக நம்முடைய கைக்கு அருகிலே இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பதும், அவர்களுடைய வார்த்தைகளை கவனிப்பதும், அவர்களுக்கு செவி கொடுப்பதும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்தானது. இவ்வளோதான். ஆமேனா? நம்ம அந்த ஆபத்துக்கு விலக்கி காக்கப்பட்டு போவாசின் வயல் நிலமாகிய அவருடைய தேவ சமூகத்துக்குள்ளே நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இங்கே இருக்கிற நாம் எப்படி இருக்கணும், எப்படி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆபத்தெல்லாம் நம்ம பார்க்காதபடிக்கும், ஒருவேளை இப்படிப்பட்ட நபர்கள், தேவ சமூகத்தை வேண்டாம் என்று சொல்லுகிற நபர்கள் நம்மை சுற்றிலும் இருந்து அந்த வார்த்தைகளை சொன்னாலும், அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே பலன் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் செய்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் நல்ல ஒரு தேவ சமூகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம செய்யக்கூடாத ஒன்று, தேவன் வேண்டாம் என்று, தேவ சமூகம் வேண்டாம் என்று, தேவ சபை வேண்டாம் என்று சொல்லுகிற யாரையும் பக்கத்தில் வைக்கக்கூடாது. அதுதான் இந்த உலகத்தில் சொல்கிறாங்கல்ல, நமக்கு நாமே வச்சுக்கிற பெரிய ஆப்பு அதுதான். ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும், இப்படி சொல்லட்டா இவங்களை குறைச்சி சொல்லலை, நம்ம பின்னாடி தியானிக்க போகிறோம், ஏன்னா அதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு விளங்கும். இவங்க மரித்த பிறகுதான், இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், இவர்கள் விலக்கப்பட்ட பிறகுதான் நகோமிக்கும் கண்ணு திறக்குது, ரூத்துக்கும் ஆசை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாளும் இவங்களை பிடிச்சிருந்த தேவ சமூகத்துக்கு விடாத பீடை இப்போ தான் விலகி இருக்குது. அப்படி சொல்லுவது சரியான வார்த்தையான்னு தெரில, ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டுறதுக்காக, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுறதுக்காக என்ன செய்கிறேன் சொல்கிறேன். பாருங்கள், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தபோது அங்கே ஆசீர்வாதம் பெருகினதாக வாசிக்கிறோம். சவுலினுடைய அந்த பின்தொடருதல் தாவீதுக்கு இல்லாமல் போன போது அவனுடைய ராஜ்யபாரம் அங்கே ஸ்திரப்பட்டதாக வாசிக்கிறோம். சில நேரங்களில் சிலரை நம்மளை விட்டு பிரிக்கிறது, நம் மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லலை, மனிதர்கள் நடுவில் தான் நீங்களும் நானும் வாசம் பண்ணுகிறோம். நம்மளை சுற்றிலும் நண்பர்கள் கூட்டம், குடும்பத்தினர்கள், உறவினர்கள் அதிகமாக நமக்கு தேவை, நம்மோடு கூட இருப்பார்கள். ஆனால் எந்த மனிதன் தேவ சமூகம் திரும்புவதற்கு தடையாக இருக்கிறானோ அவர்களை விட்டு நாம் நம்முடைய வழியை விலக்கிக் கொள்ளுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த யூடியூப்பில் எல்லா மெசேஜு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு அதெல்லாம் அதிகம் பார்க்குறதுக்கு விரும்பினேன். ஏன்னா நிறைய செய்திகளை எனக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கு, அதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நம்ம அப்படி பார்க்குற டைமில் நிறையா மெசேஜ் என்ன செய்யுது வருது. நம்ம விரும்புகிறதும் வருது, நம்ம விரும்பாததும் வருகிறது. நம்மளை கடிந்து கொள்ளுகிறது வருகிறது, நம்மளை ஒன்றுமே சொல்லாமல் அப்படி சோப்போடுற செய்திகளும் நம்மளை சுற்றிலும் வருகிறது. இதை நம்முடைய பழக்கமாக மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கேட்குறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு ஊருக்கு போகிற வழியில் ஒருத்தங்கள்கிட்ட வழி கேட்குறோம், அப்படி தானே? வழி கேட்டு அந்த வழியை அவங்க சொன்ன ஆலோசனையை பின்பற்றி அந்த ரூட்டில் போகிறோன்னு வைங்க, ஒழுங்காக போய் சேர முடியும். போகிற வழியில் 5 பேர்கிட்ட வழி கேட்டால் என்ன ஆகும்? 5 பேர் சொல்கிறதும் சரிதான், ஆனால் அவங்க போகிற வழியை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, அப்படிதானே? தப்பு கிடையாது. இப்போ கூடங்குளத்துக்கு எப்படி வரணும்னு சொன்னால் எத்தனை வழி இருக்குது? ராதாபுரம் வழியாக, வாணியங்குளம் வழியாக வந்தால் கூடங்குளத்துக்கு வந்துடலாம். அதே போல் வாணியங்குளம் வராமல் பரமேஸ்வரபுரம் வந்தும் என்ன செய்யலாம்? வரலாம். அதுக்கு முன்னாடி நக்கநேர் வழியாக வந்து பனவெள வழியாக வந்து அப்படியும் வரலாம். இல்லைனா ராதாபுரம் வேலன் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து நக்கநேரி வழியாக வந்து இருக்கந்துறை வந்து அப்படியும் என்ன செய்யலாம்? வரலாம். இங்கே ஸ்தோத்திரம் தாமஸ் மண்டபம் போயிட்டு ரவுண்டானாவில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இந்த வழியாகவும் எங்கே வரலாம்? கூடங்குளத்துக்கு வரலாம். ஒரு ஊருக்கு வழி நிறையா இருக்கிறது உண்மை, அவங்க சொல்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆவதற்கான ஒரு வழியை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஒரு வழி இருக்குது, இதை தவிர வேறு யாரையும் எதையும் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அதுக்காக அவங்க சொல்கிற வழியில் வர்றதுனால நம்ம ஊருக்கு வந்து சேர மாட்டோன்னு இல்லை, வரதான் செய்வோம். ஆனால் அது எதுக்கு தேவையில்லாமல் 7 வழி, அப்படி தானே? எங்கள் பாட்டி சொல்லும், அறுக்கிற நேரத்தில் சிலர் வந்து ஒழுங்காக அறுக்க மாட்டாங்க.
ஆனால் அவங்க கையில் பார்த்தா நல்ல புதுசாக அறுக்கிற அந்த அருவாள் இருக்கும். அப்போ எங்கள் பாட்டி அந்த அம்மாவை பிடிச்சு சொல்லும், அறுக்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ ஷார்ப்பான நல்ல அருவாள்னு சொல்லி. அது எதுக்கு? நமக்கு தேவையில்லாததை நம்ம வாழ்க்கையில் எடுக்காதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, தேவ காரியத்துக்கு, தேவ சபைக்கு, தேவ ஊழியர்களுக்கு, தேவன் சார்ந்த எந்த செயலுக்கும் அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ABCDE அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் மாத்திரம்தான் வைக்கணும். அல்லேலூயா. அதிக ஆப்ஷன் இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு நல்லதை விட்டுருவோம். அல்லேலூயா. நான் அதை நல்லதுன்னு சொல்கிறத விட நமக்கென்று தேவன் வைத்திருக்கிறத நம்ம வாழ்க்கையில் விட்டுட்டு போயிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் குழந்தையா வாலிப பருவத்தில் இருக்கும்போது எத்தனை சர்ச் இந்த ஊரில் இருந்துச்சு? எத்தனை பாஸ்டர்ஸ் இருந்தாங்களா? பாஸ்டர்னா இல்லாமலாம் இருந்தாங்க. சர்ச் இருந்தது, பாஸ்டர்ஸ் இருந்தது. உங்கள் கூட படித்தவங்கெல்லாம் பாஸ்டராக கூட இருக்கிறாங்க இந்த ஊரில். ஏன் ஆண்டவர் இந்த ஊழியம் வந்த உடனே, இந்த சபை வந்த உடனே ஆண்டவர் உங்களை ரட்சிப்புகளை நடத்தி என் கையில் கொண்டு வந்து சேர்த்தது? அதுதான் உங்களை குறித்த தேவ திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலக செய்கிற எந்த செயலையும், விலக செய்கிற எந்த மனிதர்களையும் நம்மை சுற்றிலும் வைத்து கொள்ளாதபடிக்கு, மனிதர்கள்னா அவங்கள வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, அவர்களுடைய ஆலோசனைகளை நம்மளை விட்டு விலக்கணும். ஹல்லேலூயா. இங்க பெரிய கிருபை என்னன்னா, நகோமியும் ரூத்தும் ஓர்பாலும் அந்த மனிதர்களை விலக்குவதற்கு தயங்கினபடினால ஒரு 3 பெரிய இழப்பை அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், தேவனை இழக்கிற இழப்பை விட இந்த 3 பேரையும் இழக்கிற இழப்பு பெரிதல்ல என்று தேவன் தீர்மானித்தபடினால பரவாயில்லன்னு 3 பேரையும் தூக்கிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? பேசுறது எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. சில நேரங்களில் சில உறவுகளை, சில மனிதர்களை, சில சூழ்நிலைகளை, ஸ்தோத்திரம், சில இடங்களை, சில இடங்களில் இருக்கிற அந்த மனிதர்களுடைய அச்சுறுத்தல்களை நம்மளை விட்டு ஆண்டவர் விலக்க சொல்லி நமக்கு முதல்ல சொல்லுவார். நம்ம விலக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து தேவனுக்குள்ள தேவ காரியங்களில் வளர்ச்சி அடைய முடியும். நாம் விலக்குவதற்கு தயங்கும் போது அது ஒருவேளை நம்மை போஷித்த இடமாகவே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம், வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் அங்கே இருந்தே கிடைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து வெளியில் கொண்டு வர அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவர் விருப்பத்தோடு இணைந்து நாமோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் வலி இல்லாமல் அந்த பிரச்சனை விலகிறோம். இல்லைன்னா குடும்பமுடைய பிடிச்ச ஆற்றம் வருது. அந்த பிசாசு விரட்ட போயிருக்கீங்களா யாராவது? இதுக்கு முன்னாடி உள்ள அனுபவத்தில் ஸ்தோத்திரம், பிசாசு விரட்டுற அந்த சாமியாரோ பூசாரியோ அவர் கையில் பாருங்கள் விளக்கு மாதிரி இருக்கும், அவரை சுற்றிலும் செருப்பு இருக்கும். எதுக்குன்னா பிசாசு வராமல் இருக்கிறதுக்கு இல்லை, பிசாசு பிடிச்சிட்டு வர்றவங்கள அடிக்கிறதுக்கு வச்சுருப்பார். நாங்கள் யாராவது அப்படி வச்சுருக்குறோமா? நாங்கள் ஜென்டிலாக உங்களுக்கு விவிடி கோல்டு தேங்காய் எண்ணெயை தலை மேலே பூசி பிசாசுக்கும் வலிக்கக்கூடாது, உங்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, வலிக்கக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக துரத்தி விடுறோம். யாராவது அடி வாங்கியிருக்கீங்களா எங்கள்கிட்ட இது வரைக்கும்? ஆனால் இனி அடிக்கணும்னு தான் தோணுது. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு பிடிச்சாலும் சர்ச்சுக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த பிசாசு எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போகுது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே மட்டும் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு பிசாசு விரும்ப மாட்டேங்குது. அது எப்படி விரும்பும்? அவங்கள துரத்துற வல்லமை இங்கே தானே இருக்குது. அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு பிரிய செய்ய நினைக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் துரத்தக்கூடிய பெரிய கரம் தேவ சபைக்குள்ளே தான் இருக்கிறது, தேவ சமூகத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அதனால் அவன் அதை அனுமதிக்க மாட்டான். பாருங்கள், வேகமாக அடிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு இப்போ ஞாபகம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தியில் பார்த்த ஞாபகம். ஒரு பிசாசு போன பிசாசை துரத்த போன ஒரு இடத்துல இந்த கருவேல முள் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த முள்ளு போல அந்த அந்த பிசாசை துரத்துற மனுஷன் முன்னாடி போட்டிருக்கிறான். பிசாசு பிடிச்சு வர்ற ஆட்கள் எல்லாம் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேகமாக அந்த முள்ளுக்கு மேலே தள்ளி விட்டுறான். கருவேல முள்ளுக்கு மேலே தள்ளினா என்ன ஆகும்? ஒரு முள்ளு குத்துனாலே ஒரு மாதிரி என்ன செய்யுது, சுள்ளுன்னு இருக்குது. வேகமாக தள்ளி விட்டுறான். அப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னால், பிசாசு பிடிச்சவங்க தீயில போய் விழுந்தாலோ அல்லது முள்ளு மேலே விழுந்தாலோ அவங்களுக்கு வலிக்காதான். நல்ல ஐடியாவாக இருக்குது, அப்படி தானே? அப்போ நினைக்கக்கூடாது நமக்கும் அப்போ பிசாசு பிடிச்சா நல்லது தான் போல, தீயில என்ன செய்ய வேண்டாம், வலி இல்லாமல் இருப்போம். அந்த வலி இல்லாத வாழ்க்கை தேவையே இல்லை. அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறீங்களா? வலி இல்லாமல் இருக்கும்னு சொல்லி தள்ளி விடுறத பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அப்படி வலி இல்லாமல் இருக்கும், ஆனால் காயம் இருக்கத்தான் செய்யும், அடையாளம் இருக்கத்தான் செய்யும். பிசாசு நம்மளை விட்டு போன அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிச்சயமாக இருக்கும். அதனுடைய வேதனை நம்ம வாழ்க்கையில் இருக்கும். முள்ளு மேலே போய் விழுற அந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லை. அதனால தான் அழகாக ஃபேனுக்கு கீழே சூப்பரான ஒரு கட்டடத்துக்குள்ளே ஆண்டு உங்களை என்னையும் உட்கார வச்சு மைக்கில் அவர் சத்தத்தை கேட்க வச்சு மாடனாக கர்த்தர் நம்மளை ஆராதிக்க வைத்திருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி கையை அசைச்சு சொல்லுங்க, என் மேலே எந்த அந்தகாரத்திற்கும் அதிகாரம் இல்லை. தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எலிமெலேக்கு, மக்லோன், கிலியோன் இந்த 3 பேரும் அவர்கள் தேவனிடம் திரும்பி வருவதற்கு தடையாக இருந்தார்கள். தேவனிடம் திரும்பி வருவதற்கு கால தாமதம் பண்ணினபடினாலே, பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் தேடிக்கிடுவோம், அப்புறம் பார்த்துக்கிடுவோன்னு சொன்னதுனால என்ன ஆச்சு, ஒரு நிலைக்கு பிறகு தேவனிடத்திலே திரும்புவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. சொல்ல புரியுதா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படிதானே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் எடுத்து எழுதும்போது அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் மனம் திரும்புவதற்கு விரும்பினான், ஆனால் அது அவனுக்கு கூடாமல் போயிற்று. அப்படி ஒரு வசனம் வாசிருக்கீங்களா? மனம் திரும்புதலை அவன் காணாமல் போனான். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் ஏசாவை குறித்து வாசிக்கும் போது வாசிக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு காலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் அவரை தேடுவதற்கான வாய்ப்பு, அவர் சமூகத்திலே நிலை நின்று அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கிற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம ஸ்ட்ராங்காக பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு பாருங்க. உங்க பக்கத்துல பாருங்க, இருக்கிற இடம்லாம் வெறுமையான இடம் கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளை சுற்றிலும் தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ரொம்ப பிஸியா வேற வேலையில இருக்கிறாங்க. ஆள் இல்லாம இல்லை. நம்ம சர்ச்சோட பலவீனம் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னா, இங்க ஆள் இல்லாம ஒன்றும் ஆராதிக்காம இல்லை, ஆள் இருந்துமே ஆராதிக்காமல் இருக்கிறோம். ஏன் சேரு எம்டியாக கிடக்குது? எம்டியாக கிடக்கிறதுக்கு ஆண்டவர் ஆட்களை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டார். அதனால தான் சேரெல்லாம் முன்கூட்டியே போடுறோம். எதுக்கு முன்கூட்டி போடுறோம்? வருவாங்கன்னு இல்லை, இது இவங்க இடம்னு ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இங்கே எல்லாம் ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து உட்கார வேண்டியவங்க இன்றைக்கி வேறு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வேலை, பிரயாணம், சில சூழ்நிலைகள், நான் சொல்கிறத சில நேரங்களில் வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போகிறது. சில சூழ்நிலைகளில் நம்ம கர்த்தரை ஆராதிக்காமல் போக வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிற. அதெல்லாம் குறைவாக சொல்லலை, நம்ம எல்லாம் மனுஷங்க தான். நமக்கு சில சூழ்நிலைகளில் கர்த்தர் சமூகம் வர முடியாத அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறார். அதை குறைவாக சொல்லலை, குற்றமாக சொல்லலை. ஆனால் நமக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துல நம்முடைய பிரசன்னத்தை அவர் விரும்புகிற ஆண்டவராக அவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இது வாய்ப்பு.
அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க, இது நல்ல வாய்ப்பு, இதை திரும்ப விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுறதுக்கு இது நல்ல வாய்ப்பு, அவர் ஆராதிக்கிற வாய்ப்பு. எதுவும் தடை இருக்குதா? நீங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வந்தால் அருவாளையும் கம்பையும் பிடிச்சி உங்களை யாரும் அடித்து விரட்டுறாங்களா? நம்ம ஊரில் அந்த வாய்ப்பு இல்லை, அந்த வாய்ப்பு வரவே செய்யாது. ஏன்னா நம்ம ஊர் அப்படி ஒரு நல்ல ஊர். அல்லேலூயா. யாருங்க ஊழியம் செய்யக்கூடாது, பாஸ்டர் அடிக்கணும், சர்ச்சுக்கு போகிறவங்கள அடிக்கணும்னு சொல்லி இந்த ஊரில் ஒருத்தங்கூட கிடையாது. ஏன்னா எல்லாம் தங்கமான ஆட்கள். அவனுக்கு என்னென்னா யார் எங்கே போனால் நமக்கு என்ன, அப்படிதானே? ஆனால் வெளியில் பெருசாக ஊழியம் செய்தால் அவர் நிறுத்தணும், வேற நிறுத்தணும், ஒருத்தனை நிறுத்த மாட்டான். அல்லேலூயா. என்ன தங்கமான ஆட்கள். அல்லேலூயா சொல்லிடுவோம். ஆனால் சில ஊர்களில் இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கு காலையில் நடக்கிற சபை ஆராதனைக்கு போக விடாமல் அவங்கள அடிக்கிறதுக்கு தடியோடும் அவங்கள கொல்லுவதற்கு ஆயுதங்களோடும் நிற்கிற நிறைய மனிதர்கள் நம்முடைய தேசத்தில் நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. சபை எப்போதும் திறந்திருக்கிறது. நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் நமக்கு நல்ல சகோதரர்களாய் அவரை தேடுவதற்கு தடை இல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் கர்த்தரை தேடுவதற்கான நல்ல வாய்ப்பு. கர்த்தரிடம் திரும்பி வர நினைத்த போது அவர்கள் 3 பேரும் உயிரோடையே இல்லை. இதுக்காக இது ஒரு ஸ்தோத்திரம், இது ஒரு நல்ல ஆயுதம் தான் பாஸ்டர்களுக்கு. எப்படின்னா, சபைக்கு வரலன்னா அந்த வாரம் ஏதாவது வியாதி வந்துடும்னா நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியலை, வர முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு பலவீனம் வந்துட்டா எப்படி இருக்கும்? அதுக்காக உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன். அதுக்காக உங்களை சபிக்கலை, சரியா? பாஸ்டர் தகப்பன் சொல்கிறது எதுவும் என்ன இல்லை, சாபம் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, பிள்ளைகளையும் எங்களையும் படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க. ஆனால் அது சாபம் இல்லை, அது அன்பினுடைய உச்சக்கட்டம். த கிளைமேக்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிடும். ஸ்தோத்திரம். அன்பு பெருகும் போது அப்படி தானே, தன் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறான், பகைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரத்தில் கடுப்பாயிரும், என்னடா இவன் இந்த பொம்பளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். ஆனால் நிதானமாக பெட்டில் படுத்து நைட்டு நிதானமாக யோசித்து பார்க்கும்போது அப்படி ஒரு ஆள் இல்லைன்னா நம்மளாம் தரிகட்டு ஆடிடுவோம். அப்படி தானே? மனைவி வச்சிருக்கிறவனே இன்னைக்கு இன்னொரு மனைவியை தேடி போகிறான். அவள் 1 மாதம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு விரட்டி விட்டுடுறா. இப்போ பேட்டி கொடுத்து அழுறான். இப்போ அழுற நீ முதல்ல யோசித்துருக்கணும்ல. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு தலைவருக்கு பின்னாடி ஒரு மனைவி ஓடிக்கிட்டே அலைகிறா. அவள் என்னைக்கு அவனை கைக்குள்ளே போட போகிறான்னு தெரில. அதுவும் நிரந்தரம் கிடையாது. மனைவி தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெற்றோர் தான். வளர்க்குறவங்களும் சம்பளத்துக்கு வர்ற பெற்றோரும் சம்பளத்துக்கு ஏற்படுத்தி கொள்ளுகிற வாழ்க்கையும் நமக்கு சந்தோஷம் தருகிறது அல்ல, நிரந்தரமாக இருக்கக்கூடியது அல்ல. இங்கே நாம் கவனிக்கிறோம், இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு கர்த்தரை தேடுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. யாராவது உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? ஸ்தோத்திரம். அலாரம் வச்சு நம்ம எழும்புறோம். நம்மளை சுற்றிலும் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த காலத்தில். அப்படிதானே? எஸ்தரை பார்த்து யாரு மொர்தகாய் சொல்கிறான், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருப்பா என்றால் வேறொரு இடத்துல இருந்து கர்த்தர் ரட்சிப்பை தருவார். அப்போ கர்த்தர் சமூகம் திரும்புவதற்கு இவர்கள் எந்த வகையில் தடையாக இருந்தாங்க அப்படின்றத நமக்கு முழுசாக விளங்கி கொள்ள முடியலை. ஆனால் இவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் இந்த நகோமியும் ரூத்தும் தேவ தேசம் வந்தார்கள். தேவன் சந்தித்ததை, தேவன் ஜனங்களை ஆசீர்வதித்ததை அவர்கள் கேள்விப்பட்டு திரும்பவும் நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தார்கள். அப்போ இவங்க தடையாக இருந்திருப்பாங்க போல. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்படி தடையாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துன்னா அதை ஆண்டு எடுத்துருவார்னோடனே சாவுன்னு நினைக்காதீங்க. சாவு எல்லாருக்கும் வரதான் செய்யும். இன்றைக்கி அழகாக பிரசங்கம் பண்ணுறேன், நாளைக்கு இருப்பேனா அடுத்த கிறிஸ்மஸுக்கு இருப்பேனான்ற கேரண்டி கிடையாது. அல்லேலூயா. இந்த மொபைல் இருக்குது, இதுக்கு கூட 2 வருஷம் என்ன இருக்குது,
கேரண்டி இருக்கிறது. நம்ம நாட்களுக்கு கேரண்டி இல்லை, ஆனால் நம்முடைய விசுவாசம் நம்ம பூரண நாட்களோடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமான ஆசீர்வாதம் சொல்கிறேன். நீ உன் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். பேர பிள்ளைக்கு கல்யாணம்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவங்களை எடுப்பார், வருத்தப்படாதீங்க. அப்படி வேண்டான்னா அது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான டீலிங்காக இருக்கும். உங்கள் பேர பிள்ளைக்கு இனி வாய்ப்பு இருந்ததுன்னா பேர பிள்ளையையும் கையில் சுமக்கிறதுக்கு என்னத்தை தரட்டும், பாக்கியதெல்லாம் தரட்டும். எனக்கெல்லாம் அப்படி வேண்டவே வேண்டாம். என் பிள்ளைய பார்த்தோன்னே மேலே போயிடணும். அல்லேலூயா. அதுக்கு மேலே இந்த பூமியில் வேண்டாம், ஊழியமும் வேண்டாம். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் போய் ஓய்வு எடுப்பான் பேசாமல். ஊழியம் பார்த்து இருக்கிற முடியெல்லாம் போயிடுச்சு. நல்லா இருந்த கருப்பு முடியெல்லாம் வெள்ளையாக வேற என்ன செய்துடுச்சு, மாறிட்டு. தலைமுடி தான் மாறிடுச்சுன்னு பார்த்தா நாள் ஆக ஆக மீசை என்ன ஆயிடுச்சு, வெள்ளையா. இதெல்லாம் ஊழியத்தினால வந்த பலன், ஊழியத்தில் இருந்த மன அழுத்தத்தினால வந்த பலன். அதனால சாவு மரணன்றது நமக்கு சாபம் கிடையாது, நமக்கு அது ஆசீர்வாதமான ஒன்று. என் மனைவி தான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், என் மரண டைமில் ஹெஸ்டர்னு ஒரு மலையாள பாட்டுக்காரர் இருக்கிறார், சூப்பராக பாடுவார். அவரை கூட்டிகிட்டு வந்து என்ன வைக்கணும், என் அடக்க ஆராதனையில் பாட வைக்கணும். ஆனால் அவருக்கு வயசு இப்போவே 60க்கு மேலே ஆச்சு. ஸ்தோத்திரம். நல்ல பாட்டு பாடணும், நல்ல புது ட்ரெஸ்ஸு போடணும். இந்த பெட்டி தான் என்ன செய்யணும், வாங்கணும். நான் இதுவரை சொல்லலை, இப்போ சொல்லிடுறேன் இது மூலமாக. ஸ்தோத்திரம். மரணம் வரும்போது யாரும் ஸ்தோத்திரம் குளிக்காமல் வரக்கூடாது. ஒழுங்காக குளிச்சுட்டு நல்ல சுத்தமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்ற மாதிரிக்கு பாஸ்டரோட அடக்க ஆராதனைக்கு என்ன செய்யணும், வரணும். இங்கே வந்துட்டு போய் குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா மரணன்றது தீட்டு கிடையாது. அல்லேலூயா. போவீங்களா? ஏன் பாஸ்டர் நல்லா தானே இருக்கிறீங்க, அட்வான்ஸாக என்ன செய்யணும், சாபம் சொல்லப்படுற எதுவும் நமக்கு சாபம் கிடையாது. பூனை குறுக்க போனா வண்டிய வீட்டுக்கு யூட்டர்ன் அடிச்சு திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்புறாணியா உங்களை பார்த்து பயந்து என்ன செய்யுது, ஓடுது. கிழக்க பார்த்து வீடு வைக்கணும், மேற்க பார்த்து வீடு வைக்கணும், இங்க திருப்பணும் அங்க திருப்பணும், ஒன்றும் நமக்கு தேவையில்லை. எங்க திருப்பி வச்சாலும் நமக்கு ஆசீர்வாதம் தான். இங்க காசுகள் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் அல்லேலூயா வராது போல. ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவனை அவரிடம் திரும்புவதற்கு தடையாயிருந்த மூவரை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். வேகமாக நான் சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு விரும்புகிறேன். இதுவரைக்கும் பேசினது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது, விளங்கி இருக்கிறோம்? தேவனிடம் திரும்ப விரும்பின இவர்கள் தேவனிடம் திரும்ப முடியாதபடிக்கு இந்த 3 பேரும் தடையா இருந்தாங்க. 1. 2வது, இவர்களுக்கும் தேவனிடம் திரும்பணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்ன, இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம், இந்த மாதம் வேண்டாம் அடுத்த மாதம், அப்படி சொன்னாலே காரியம் நடக்காது. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதா உடனே வந்துடணும். அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்கு ஒரு தம்பி புதுசாக வந்திருக்கான், சீனோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இன்னைக்கு வாய்ப்பு உடனே வந்துட்டான். அல்லேலூயா. ரம்யாவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வாரம் அந்த வாரன்னு ஏசுநாதர் மாதிரி இன்னைக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறார். காலம் தாழ்த்தக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு தருணமும் கர்த்தரை தேடுவதற்கான வாய்ப்பு. இவங்க 3 பேரும் கர்த்தரிடம் திரும்பணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் நினைத்த போது அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு, கண் கெட்ட பிறகு சூரிய வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இருக்கும்போதே வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்காக நம்மெல்லாம் இல்லாமல் போகிறோம் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் மன்னாவை மாத்திரம் ஆண்டவர் மொத்தமாக கொடுக்காம ஒவ்வொரு நாளும் கொடுத்தாரு? ஏன் ஒவ்வொரு நாளும் கொடுத்தாரு? ஒரு வாரத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல, ஒரு மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல. ஸ்தோத்திரம். பிரசங்கில வாசிக்கிறோம், அனுதினமும் அவருடைய கிருபைகள்
புதிதா இருக்கிறதா. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் போல எல்லா வாரமும் தானே ஞாயிற்றுக்கிழமை இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யுனிக்கானது, ஒவ்வொரு புதன்கிழமையும் யுனிக்கானது, ஒவ்வொரு சனிக்கிழமை ஜெபநாளும் யுனிக்கானது. அங்கே புதிய புதிய கிருபைகள், புதிய புதிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிற. பார்த்த முகத்தே தானே பார்க்கணும், போன இடத்துக்கே தானே போனோம். அல்லேலூயா. அப்படின்லாம் இதுக்கு நீங்கள் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு முறை தேவன் இறங்கி வருகிற போதும் வித்தியாசமான புதுமையான தேவ பிரசன்னத்தை, தேவ ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதை நீங்கள் நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? இது ஒரு ட்ரெடிஷனல் கிடையாது, இது பழக்கப்பட்ட ஒன்று கிடையாது. தேவ சமூகம் ஒன்று தான் இந்த உலகத்தில் திருப்தி படுத்தாத அல்லது திருப்தி அடைய முடியாத ஒன்று. அப்படிதானே? பைபிளை வருஷந்தோறும் வாசிக்கிறீங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வாசித்து முடிக்கிறோம். இந்த ரூத்து சரித்திரத்தை நான் இந்த வருஷம் பேசுகிறேன், இன்னொரு 2 வருஷம் தாண்டி பேசினாலும் ரூத்து எனக்கு புதுசாக தான் தெரியுது. அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை நான் என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து ஒரு 1000 முறைக்கு மேலேயாவது வாசித்துருக்கிறேன், நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மாதம் பேசும்போது எனக்கு புதுசாக தான் இருந்தது. நான் இப்போ பேசுறது இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது. எத்தனை முறை வாசித்த பிறகும் நல்ல தேவ சமூகம், தேவ காரியம்ன்றது சலிப்பு தட்டக்கூடாது. அல்லேலூயா. எப்போதும் தோசை தானா அப்படி கேட்குறீங்களா? எப்போதும் சாம்பாரா? நம்ம ஊருக்கு அது வேண்டாம். எப்போதும் பருப்பா? என்ன வந்தாலும் சுற்றி சுற்றி என்ன வந்துடும், வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது என்ன வந்துடுது, பருப்பு வந்துடுது. ஆனால் ஃப்ரை பண்ணுறது தான் வித்தியாசம். ஒரு நாள் மீன், ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் அப்பளம், ஒரு நாள் ஊறுகாய், நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. இருக்கிறதுலே தொந்தரவே இல்லாத, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு பொருள் இருக்குன்னா புரோட்டீன் நிறைஞ்ச அந்த பருப்பு வகைகள் மட்டும்தான். எவ்வளோ தின்னாலும் ஒன்றுமே ஆகாது, தெரியாது. அப்படிதானே? இப்போ எங்கள் பையங்களுக்கு பருப்புன்னொன்னே மதியம் எங்கள் அம்மா பருப்பு வச்சுருவாங்களோன்னு இப்போவே அவனுக்கு பயம் வந்திருக்கும். பருப்பு அவ்வளோ டேஸ்டானது. சலிப்பு தட்டுது நமக்கு நிறைய நேரங்களில். தேவ சமூகம் சலிப்பு வரக்கூடாது. சிலருக்கு என்னன்னா கம்யூனியனுக்கு மட்டும் என்ன செய்திடணும், எப்படியாவது போய் விழுந்துடணும். ஏன் கம்யூனியன் மட்டும்தான் முக்கியமான ஆராதனை நேரமா? எல்லா நேரமும் முக்கியமான ஆராதனை நேரம். சிலர் அதுக்கும் மேலே போனவங்க, கம்யூனியன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. எப்போதும் வழக்கமாக வர்ற மாதிரிக்கு தலை நிறைய 9 முழத்துக்கு பூவையும் சுற்றிக்கிட்டு என்ன செய்யணும், வந்துடணும். ஏம்மா கம்யூனியன் நினைக்காது கொஞ்சம் கலர் இல்லாமல் வெள்ளையில் வாயேன் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டோம். உடனே சிஎஸ்ஐயை பார்த்து என்ன செய்யணும், ஓடிடணும். நான் சொல்கிறேன், இன்னொரு 50 வருஷத்தில் சிஎஸ்ஐயும் பெந்தகோஸ்தே அனுபவங்களோட மாற்றம் அடையும். அங்கேயும் பூவையும் பொட்டையும் ஒரு நாள் கலட்ட சொல்லுவாங்க. கடைசி காலத்தில் தேவ ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது எல்லா சபைகளும் மாறிடும். எல்லா சபைகளிலையும் கர்த்தர் மாற்றத்தை தருவார். இன்னைக்கு பாருங்க, ஒரு 11 மணிக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது. எல்லாம் ரோமன் கேத்தலிக்கில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் டீம் ஒன்று வருது. அவங்களுக்கு ஜோம் பண்ணுறக்கு யாரை கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? பெந்தகோஸ்தே பாஸ்டர்ன்னு சொல்கிற எங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. காலம் மாறுதா? இன்னைக்கு மாதத்துக்கு ஒருக்க, வருஷத்துக்கு ஒருக்க தான் கூப்பிடுறாங்க. இனி வாரந்தோறும் ரோமன் கேத்தலிக் சபையில் என்ன வரும், எழுப்புதல் வரும். மாலையை மாற்றுவாங்க, சிலைகளை மாற்றுவாங்க. அவர்களும் தேவ ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். மாற்றம் நமக்குள்ள வரணும், சலிப்பு வரக்கூடாது. டெய்லி 3 நேரம் சாப்பிட்றோன்னு என்னைக்கா சலிப்பு வந்திருக்கா? மொபைலில் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் மொபைலில் தான் தேய்க்கிறோம். அடுத்த நாள் காலையில் சலிப்பு வருதா? சி, அது எங்கேயா கிடக்கட்டும். எழும்பின உடனே எங்கே கிடக்குது என் ஐஃபோனு, எங்கே கிடக்குது என் விவோ, அப்படி தான் தேடி ஓடுறோம். அல்லேலூயா. பொண்டாட்டியை தேடுறானோ இல்லையோ, காலையில் எழும்பின உடனே அவனுக்கு எதை தடவணும், தடவுறதுக்கு ஆண்டவர் நல்ல அழகான மனைவியை தந்திருக்கிறாரு. அதை தடவுறதுக்கு விட்டுட்டு எங்கே போய் தடவணும்? காலையில் மேலே இருந்து கீழே வர தடவி அவனுக்கு ஏதாவது இருந்தால் தான் அது அவனுக்கு என்ன நடக்கும்,
அற்புதம் நடக்கும். பேசுகிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் பேசித்தான் ஆகணும். நிறைய மனைவிமார் ஒரே கண்ணீர், பாஸ்டர் என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசவே மாட்டக்காரு பாஸ்டர். அப்போ எங்கம்மா பேசுகிறார், வேறு யார்கிட்டையும் பேசுகிறாரா? இல்லை பாஸ்டர், தங்கமான ஆள், ஆனால் மொபைல்லே இருக்கார் பாஸ்டர். அப்படி இங்கே யாரையும் சொல்லலை. உடனே புருஷ மாதிரிலாம் எதுவும் கல்லெறிஞ்சிடாதீங்க. உங்கள் மனைவி மாதிரிலாம் உங்களுக்கு குத்தமே சொல்லலை. நிறைய இடங்களுக்கு போகிறோம்ல, பெற்றோர் வந்து சொல்கிறது என்ன, பாஸ்டர் 3 மாதம்தான் ஆகுது பாஸ்டர், இந்த ஒரு பொம்மையை போட்டு காட்டினாதான் அவனுக்கு என்ன இறங்குது. அது பிள்ளையும் டிஜிட்டலாகவே மாறிட்டு. மோடி ஐயாக்க கதையை யார் கேட்டாங்களோ இல்லையோ, பிறக்கிற குழந்தையெல்லாம் கேட்டு டிஜிட்டல் மயமாக தான் பிள்ளைகள் என்ன செய்யுது, மாறிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்போ இது எதை சொல்ல வந்து எங்கே வந்தேன்னு தெரில. என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், என்ன பேசிகிட்டு இருந்தோம் இது வரைக்கும்? ஆமாம், வாய்ப்பு இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். நம்முடைய நேரத்தை மற்ற காரியங்களில் விரயமாய் விருதாவாய் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. ஸ்தோத்திரம். எலிமெலேக், மக்லோன், கிலியோன் இவர்கள் 3 பேரும் கால தாமதம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். அது அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தது. கடைசி பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் நிறையா இருக்குது பாருங்கள். நான் பேசாமல் நிறையா பேசியிருக்கிறேன். நான் இதில் உள்ளது எதையுமே பேசலை. இப்போ இதில் பேசலைன்னா எனக்கு இன்றைக்கி தூக்கமே வராத. என்ன செய்ய, 11 மணி நேரம் வச்சுருவோமா ஜெபத்தை? பாஸ்டர் இப்போவே 10:25 ஆயிட்டு பாஸ்டர், அலாரம் அடிச்சுட்டு எடுக்கலை, கரெக்டாக முடிச்சிருவேன். இவங்க கவனிங்க, ஒன்று பேசிக்காக ஒன்று சொல்லி நான் சிம்பிளாக முடிக்கிறதுக்கு விரும்புகிறேன். தேவனிடமிருந்து இவர்களை எது பிரித்து கொண்டு வந்துச்சு? நல்லா தான் இருந்தாங்க. எலிமெலேக்கு ஒரு நல்ல மனுஷன், 2 பையங்களும் தங்கமான ஆள். நகோமி அவள் விசுவாசத்தில் நல்ல தேறினவள். இவர்களுக்கு கிடைத்த மருமகள் ரூத்தும் தேவன் மேலே பற்றும் விசுவாசமும் கொண்டவள். எது தேவனிடத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து அவர்களை பிரித்து வெளியில் கொண்டு வந்துச்சு அப்படின்னு நிறைய காரியங்களை யோசித்தேன், தியானித்தேன். அதில் நிறையா இருக்குது. நான் ஒன்று மட்டும் இன்னைக்கு சொல்கிறேன். நீங்கள் சாயந்தர ப்ரேயருக்கு வந்து அந்த பிரசங்கத்தை சாயந்தரம் ரேச்சனில் இதே பிரசங்கத்தை தொடர விரும்புகிறேன். அது ரேச்சலுக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அதனால் இங்கே மிஸ் பண்ணுறவங்க சரியாக 5 மணிக்கு எங்கே வந்துடுங்க, அவங்க வீட்டுக்கு வந்துடுங்க. என் பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி அங்கே இருக்கும். நீங்கள் விரும்பினா 11 மணிக்கும் வரலாம், அங்கேயும் இதோட தொடர்ச்சி தான் இருக்க போகுது. அல்லேலூயா. கவனிங்க, எது தேவ சமூகத்தில் இருந்து அவங்கள புறப்பட்டு வரக்கூடிய தைரியத்தை கொடுத்துச்சு? தேவனை விட்டு பிரிவது நம்ம எல்லாருக்குமே விருப்பமான ஒன்று இல்லை, அப்படிதானே? கூட இருக்கிறீங்களா? 11 மணின்னு சொன்ன உடனே டைம் எடுத்துருவேன்னு நினைக்கிறீங்களோ? கரெக்டாக 10:30 உங்களை அனுப்பிடுவேன், வருத்தப்படாதீங்க. எது அந்த தைரியத்தை கொடுத்துச்சு? இது ஒரு தைரியமான முடிவா? நீங்கள் யாராவது இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் யாராவது ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? தேவன் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்காவது இருக்குதா? யாருக்குமே இல்லை. ஆனால் இங்கே ஒரு விசுவாச குடும்பம் எகிப்திலிருந்து ஸ்தோத்திரம் அற்புதமாக விடுவித்து கானான் என்கிற ஒரு பரந்த செழிப்பான தேசத்தை ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில தானமா இலவசமா பிரித்து கொடுத்து ஒண்ணுமே வேலை செய்யாத ஒரு மனுஷ கூட்டத்துக்கு பரலோக ஆசீர்வாதங்களை, பரலோக வாசல்களை திறந்து இந்த பூமியில யாருமே அனுபவித்திராத அற்புதங்களை பார்த்த இந்த ஜன கூட்டம், அதுல இருந்த ஒரு குடும்பம் முடிவெடுக்குது, இனி எனக்கு இந்த தேவ சமூகம் வேண்டாம். எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? எவ்வளோ தைரியம்! எது இவங்களை அப்படி செய்ய வச்சது? இன்னைக்கு நீங்களும் நானும், நான் இப்ப பேச போற சொல்ல போகிற இதுல நீங்களும் நானும் இன்னைக்கு நாமும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதுல இருந்த கர்த்தர் நம்மை வெளியில கொண்டு வருவாராக. எது அவர்களை பிரிய செய்தது? கவனிங்க, ஸ்தோத்திரம். 1 எபிரேய அந்த 1வது வசனத்துல வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள்
நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எங்க உண்டாச்சு பஞ்சம்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில். பெத்லகேம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, ஆகார குறைவு இல்லாத ஒரு ஊரு தான் என்ன ஒரு பெத்லகேம். ஆனா அங்க என்ன இல்லை? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தேவன் எங்க இருக்கிறாரு? அவர் அங்கே தான் இருக்கிறார். தேவ ஆசீர்வாதம் எங்க இருக்குது? அங்கதான் இருக்குது. இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களை நடத்தினது யாரு? வனாந்தரத்துல 40 வருஷம் உழைக்கல, விவசாயம் பண்ணல. ஆனா அவர்கள் திருப்தியாய் சாப்பிடுவதற்கான அப்பத்தை கொடுத்தவர் இவர்தான், இந்த இடத்துல இருந்த ஆண்டவர் தான். ஆனா இப்ப இங்க என்ன இருக்குது? பஞ்சம் வந்தது. எது தேவனை விட்டு பிரிய வேண்டும் என்கிற தைரியத்தை இந்த 3 பேருக்கும் கொடுத்தது அப்படின்னா, நான் சொல்றேன் கவனிங்க, தேவனை தேடியும் எனக்கு பலன் இல்லை என்கிற எண்ணம் தேவனை விட்டு அவர்களை பிரிவதற்கான தைரியத்தை கொடுத்துச்சு. உங்களை பார்த்து கேட்குறேன், தேவனை தேடி பலன் இல்லாமல் போகுமா? பெத்லகேம்ல தேவனை தேடி பலன் இல்லாமல் போகுமா? சீக்கிரம் ஆட்டினீங்கன்னா முடிச்சிருவேன், இல்லைன்னா 11 மணிக்கு தான் முடிப்பேன். அல்லேலூயா. தேவனை தேடி பலன் இல்லாமல் போகுமா? போகாது. அப்ப ஏன் பஞ்சம் வந்துச்சு? இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க அந்த ஊர்ல இருந்தா நீங்க என்ன செய்திருப்பீங்க? ஒவ்வொருத்தட்டையே கேட்டுருவோமா? பேட்டி எடுத்துருவோமா? யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆயிரும். நான் பேசினாதான் பிரசங்கம் 120 தாண்ட முடக்கு வியூஸ். என்ன முக்குனாலும் ஷார்ட்ஸ் போட்டால் ஒரு 500 என்ன செய்யுது? போகுது. இப்போ உங்களை பேட்டி எடுத்தால் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் முகம் வந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா? இங்கே வந்துடுவோம். நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீங்க? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். இவங்க செய்தது உலக பிரகாரம் லாஜிக்கலாக சரியானதா தப்பான முடிவா? தண்ணி இல்லை இந்த ஆற்றுல, பக்கத்தில் ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுது, நீங்கள் குளிக்க போகிறீங்க, எங்கே போவீங்க? இதில் என்ன தப்பு இருக்குது? அப்படிதானா? நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். தேவனை தேடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, குறிப்பிட்ட காலம் பலன் இல்லாமல் இருந்தாலும் நாம் பெத்லகேமுக்குள்ளே தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பலன் இல்லாமல் போகிறதும், நல்ல கவனிங்க, பெத்லகேமில் இருந்து பட்டினியாய் கிடப்பதும், மோவாபில் போய் வயிறு நிறைய சாப்பிட்றதும் ஒன்று கிடையவே கிடையாது. அது வேற, இந்த வாழ்க்கை வேற. இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஒழுங்குகளும் விசுவாசங்களும் பார்வையும், ஒரு பிரச்சனையை பார்க்கிற விதமும் இந்த கூடாரத்திற்கு வெளியில இருக்கிறவர்கள் பார்ப்பதற்கும் துளி அளவும் லாஜிக் கிடையவே கிடையாது. செத்து போயிட்டான 4 நாள் ஆச்ச, அது உலகம் சொல்ற டயலாக். நீ கல்ல புரட்டுன்றது இங்க உள்ள ஃபார்முலா. தேவை என்று கல்ல புரட்டுனான் நாறுனவனோ கமகம மனத்தோட எழும்பி வந்து அல்லேலூயா சொல்லுவான். தேவண்ணா அதுக்காக செத்த எல்லாரையும் ஆண்டு எழுப்பி என்ன செய்ய? ஏற்கனவே 140 கோடிக்கு மேலே போயிடுச்சு. ஸ்தோத்திரம். இங்கே 8 கோடி ஆயிடுச்சு. அது நமக்கு தேவை என்றால் கர்த்தர் எதையும் செய்வதற்கு வல்லவர். உங்கள் உள்ளத்துக்குள்ள நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நாள் கர்த்தரை ஆராதிக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் மாற்றம் வரல, ஒரு பலனும் நடக்கலையே அப்படின்ற எண்ணம் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடக்கூடாது. தேவனுக்குள்ளே நிலை நிற்க செய்யணும். அப்படி நிலை நின்னா என்ன ஆகும்? பெத்லகேமில் பஞ்சம் என்று சொல்லப்பட்ட ஒரு நாளும் இருந்தது. கீழே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் 6வது வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்கிற ஒரு அனுபவமும் இருந்துச்சு. அல்லேலூயா. நான் இப்படி கேட்குறேன்,
பஞ்சத்துக்குள்ள பஞ்ச நாட்களில் பெத்லகேமில் இருந்த ஒரு சிறு ஒரு காக்கா குஞ்சு கூட சாகல. செழிப்பா இருக்குது ஆகாரம்னு மோவாபை தேடி போன இடத்துல 3 முக்கியமான ஆண்கள் தவறி போய்விட்டார்கள். பெத்லகேம்ல பஞ்சம் இருந்தாலும் அழிவு இருக்காது. ஏனென்றால் கர்த்தர் பெத்லகேமுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சபைக்குள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும், ஜெபிக்கிற நீங்களும் நானும், ஜெபித்து அற்புதத்துக்காக பலனுக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் இன்னும் பலன் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இன்னும் பெருசா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாத நிலை இருக்கலாம். ஆனால் ஒன்று மறக்காதீங்க, நாம துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நாம சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்குமான மகிழ்ச்சி பெத்லகேமுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. மோவாப்ல தேவ ஜனம் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆனா தேவ ஜனம் வாழுவதற்கான எல்லா வசதிகளும் இருக்கும். மோவாப்ல சாப்பிட்றதுக்கு என்ன இருந்துச்சு? கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஆகாரம் இருந்தது. ஆனா தேவ ஜனத்துக்கு மோவாப்ல உள்ள சாப்பாடு விஷம். 10 வருஷம்தான் வேலிடிட்டி. அப்படிதானா? பஞ்சத்தில் கிடந்த யாரும் என்ன செய்யல? யாரும் செத்தாங்களா? அந்த காலத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான காலம். பாவம் நிறைவா இருந்த காலம், பாவம் தலைவிரித்து ஆடின காலம். அந்த பாவம் செய்த ஒருத்தனை கூட ஆண்டவர் பஞ்ச காலத்தில் கொல்லலை, யாரும் சாகலை. பிரச்சனை, அவன் பாவம் செய்தாலும் பெத்லகேமுக்குள்ள தான் இருந்தான். அதுக்காக பாவம் செஞ்சுக்கிட்டு பெத்லகேமுக்குள்ள இருக்கலான்னு சொல்ல வரல. அவன் மேலே ஒரு விசேஷித்த கிருபை இருந்தது. ஆனால் இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போன அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். அவர்களை தேவனிடமிருந்து வெளியில போகலாம், தேவன் வேண்டான்னு சொல்ல வச்ச அந்த சூழ்நிலை என்ன? நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடைக்கல, பலன் கிடைக்கலன்னு நீங்க சொல்லலாம். ஆனா பலன் இல்லைன்னு சொல்ல இன்னும் வரல, இன்னும் வரல. சொல்றீங்கல்ல, காண போகிறது இல்ல. நமக்கு பலன் வந்து இப்படி பலன் கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகலாம், டைம் எடுக்கலாம். ஆனா பலன் இல்லாமல் போது கிடையவே கிடையாது. தாவீது பாடுறான், நான் பார்த்திருக்கிறேன், ஒரு நாளும் ஒரு துண்டு அப்ப துணிக்கைக்காக இறந்து தெரிகிறது இல்ல, கர்த்தர் போஷிப்பார். சொல்லி முடிக்கிறேன். பெத்லகேமில் இருக்கிற பஞ்சமும் மோவாபில் இருக்கிற செழிப்பும் ஒண்ணுதான். நீங்க அனுபவிக்கிற உங்க வீடு நிலங்கள் நீங்க உடுத்துறது நீங்க சாப்பிடுறது தேவனை அறியாத பெரிய பெரிய பணக்காரர்கள் சாப்பிடுகிறதற்கு ஈடு ஆகவே செய்ய. அப்படிதானா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஒரு கார் எடுத்தேன் இதுக்கு முன்னாடி. அது ரொம்ப சூப்பரான காரு, உண்மையிலே எனக்கு பிடிச்ச காரில் அதுவும் ஒரு நல்ல கார். ஆனால் எடுத்தது செகண்ட் ஹேண்ட் காரு தான். எப்படி எடுத்தேன் தெரியுமா? ஒரு ஷோரூமில் அந்த கார் வந்து செயல்படாமல் நின்றுச்சு, ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. அதை பாதி விலை கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன். அல்லேலூயா. அதே டைமில் இன்னொருவன் புது கார் எடுத்திருக்கிறான். அவனுக்கு அந்த புது காரு பளபளன்னு தெரில, செகண்ட் ஹேண்டாக ரிப்பேர் ஆகி நின்ன காரை எடுத்துகிட்டு வந்த என் கார் தான் எப்படி இருந்துச்சு? பளன்னு தெரிஞ்சுது. பாவி பயல்வ பேசி 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 என் வாழ்க்கையில் விரும்பி வச்சிருந்த ஒரு பொருளையும் விற்க வச்சுட்டானுவ. ஆனால் நான் எடுத்தது ஓட்டக்கார். பேருக்கு என்ன காரு?
ஓட்டக்கார். மதுரை போயிருக்கிறோம், பாஸ்டம்மா சாட்சி சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா? கேரளாவுக்கு போனோம், 11:30 மணி. ஸ்தோத்திரம். ஓஸு, அந்த ஹீட்ரு ஓஸு வெடிச்சு போயிடுச்சு. எல்லா காருக்கும் ஓஸு வெடிச்சா எந்த ஓசையும் வாங்கி மாட்டிடலாம். ஆனால் இந்த காருக்கு இந்த சட்டையை போட்டால் தான் என்ன செய்யும், அது ஸ்டார்ட் ஆகும். ஸ்தோத்திரம். ஒருக்க எங்கே மதுரை போயிருக்கிறோம், கான்ஃபரன்ஸ் போனோம். 9 மணிக்கு கான்ஃபரன்ஸுக்கு உள்ளே இருக்கணும். 8 மணிக்கு மதுரைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். திடீர்னு வண்டியில் ஒரு சத்தம். அதில் நின்ன வண்டி அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் அந்த ரோட்டில் இருந்து இழுத்துட்டு போனோம். இதுதான் நான் வச்சுருந்த காரு. நான் வச்சிருந்த காருக்கு என்ன டயலாக்கு, என்ன பிரசங்கம், எவ்வளோ செய்தியை பரப்பி ஊழியக்காரனுடைய மனசை குளிர வச்சுட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் எது எடுத்தாலும் எனக்கு சந்தோஷமும் ஆசீர்வாதமும். நீங்கள் உடுத்தினா சந்தோஷம், நீங்கள் வாங்கினா சந்தோஷம், நீங்கள் கட்டுனா சந்தோஷம். ஆனால் நம்ம கட்டுனா உடுத்தினா மட்டும் ஏன் வயிற்றுச்சல்னு தெரில. ஆனால் பெத்லகேமில் இருக்கிற பஞ்சமும் தேவ மனுஷன் கையில் இருக்கிற ஓட்ட வண்டியும், ஒருத்தன் கோடி கொடுத்து உலகத்தில் தேவனை அறியாதவன் எடுத்து வச்சிருக்கிற ஆசீர்வாதமும் ஒன்று கிடையாது. ஓட்டை தான் மேலே தெரியும். ஏன்னா தேவன் நம்ம மேலே அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அதனால் ஆண்டவர் ஓட்டையை தந்திருக்கிறாரு. இன்னும் என் ஜெபத்துக்கு பலன் கிடைக்கலன்னு இதிலிருந்து திரும்பி போவதற்கு விரும்பக்கூடாது. இதில் நிலைத்து நிற்கிற இருதயத்தை கர்த்தரிடத்தில் கேட்கணும். அப்படி நின்னா ஒரு நாள் வரும், குழிக்குள்ளே போடப்பட்டவன் பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு அடுத்த சேர்ல இருக்கிற நாளையும் கர்த்தர் தருவார். அவர் நம்மளை இல்லாமல் போக பண்ணுகிறதே அவர் நமக்கு தருவதற்காகத்தான். யோபுவுக்கு ஆண்டவர் ஏன் எடுத்தாரு சொல்லுங்க? உங்கள்கிட்ட இல்லாமல் போகிறது அவர் தர்றதுக்காக. இன்னொரு பாயிண்ட் உண்டு, பேசினா நல்லா தான் இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. அதனால் எழுமி நின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்னொரு வாய்ப்பு தருணம் கிடைச்சா இந்த பிரசங்கத்தை திரும்ப தொடர விரும்புகிறேன். ஏன் தேவனிடம் அவர்கள் திரும்பி வர முடியாமல் போயிட்டு, எது அவர்களை தேவனிடத்திலிருந்து விலகி செல்ல அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது? நான் இவ்வளோ நாள் ஆண்டவரை தேடியும் எனக்கு பெருசாக ஒன்றும் பலன் இல்லை என்கிற எண்ணம் அவர்களை தேவனிடத்திலிருந்து தூரமாக்கிட்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவனுக்குள்ளே இருந்து படுகிற பாடுகளும், தேவனை அறியாமல் தேவன் வேண்டாம் என்று சொல்லி வைத்திருக்கிற இந்த உலக மகா ஐஸ்வர்யவான்கள் கூட ஆமென் நமக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. நம்ம பாடுன்றது வேற, அவர்களுடைய ஐஸ்வர்யம் என்கிறது வேற. அது நமக்கு டைஜஸ்ட் ஆகாது, அது நமக்கு ஒத்து போகாது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பலன் தருகிற வரைக்கும், எபிரேயர் 6:11 தேவன் ஒருவர் உண்டென்றோம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவர் என்றும் விசுவாசிக்க சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. சேர்ந்து சொல்லுங்க பாப்பா. வழி திறக்கும், செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே, வாதையெல்லாம் மறைந்தே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். உன்னை அதிசயம், நீ அற்புதம். இதுவரை ஒண்ணுமே நடக்கல. நான் இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வர்றேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன்,
பரவாயில்ல, உங்களுக்கு இன்னும் நடக்கலை, ஆனால் இல்லாமல் போகிறது இல்லை. உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் வெறுமையை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். ஒரு நாளும் வீண் போக விட மாட்டார். ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆமென் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இந்த வாரம் முழுவதும் தங்கி நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். தங்கத்துக்காக, ரம்யாக்காக, தம்பிக்கு பேர் என்ன, ராஜசேகர், உங்க 3 பேருக்காக கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. தங்கத்தை ஆசீர்வதிக்கிறோம், ரம்யாவை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜசேகரை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கான வாய்ப்பை இவர்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொடும். அதனால இவர்கள் உயர்த்தப்பட மேன்மையடைய கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. வந்த எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்று மாலையில் இருக்கிற ஜெபத்தை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்பொழுது டீச்சர்ஸ் எல்லாம் கூடி ஜெபம் பண்ண இருக்கிற அந்த சிறப்பு ஜெப கூடுகை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். மாலை ஜெபத்திலே சந்தி